ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த பொட்டேட்டோவை குக்கரில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இப்படி பொட்டேட்டோ வந்து முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில், ஏன்னா இந்த 2 பொட்டேட்டோவும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். விட்டு எடுத்துகிட்டு நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 விசில் விட்டாச்சு. ஸோ இப்போ வெயிட் இதாகிடுச்சு, எடுத்துக்கலாம். வெந்துருச்சாங்க ஊற்றி பார்த்துக்கலாம். வெந்துருச்சு, நல்லா இறங்குது. ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க உரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஸ்மாஷை வச்சு இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சிட்டோன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சுக்கிட்டோம். நல்லா எந்த ஒரு சின்ன சின்ன கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்துட்டு இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். இவ்வளோ உருளைக்கிழங்குக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப. அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி, ஸோ இது கொஞ்சமாக போட்டுக்கலாம், காரம் கம்மியாக இருக்க கலருக்காக. அடுத்து கொஞ்சோண்டு கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அதில் கொஞ்சம் தானே உப்பு போட்டு வேக விட்டோம். ஸோ உப்பு பத்தாது. ஸோ மிச்ச உப்பை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலாவும் கார்ன்ஃப்ளவரும் எல்லாரோட கலக்கிற மாதிரி நல்லா பசைஞ்சுக்கலாம். நம்ம கிட்ஸுக்கு செய்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இதே பெரியவங்களுக்கு செஞ்சோன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் அதிகமாக போட்டுக்கலாம். வேணா நீங்கள் பச்சை மிளகா கூட நறுக்கி போட்டுக்கலாம். ஆனியன் வேணாலும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கிட்ஸுக்குங்கிறதுனால நான் அதெல்லாம் போடலை. மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதை இப்படி உருண்டையாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு அளவான சைஸில் இப்படி பிடிச்சோன்னா அழகாக உருண்டையாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம். அழகாக வரும். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சுட்டுச்சு. நம்ம இப்போ இதை ஒவ்வொன்றா பாலாக போட்டுக்கலாம். டூ மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். போடுறப்பயே அந்த சவுண்டு நமக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி மற்றதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொட்டேட்டோ பால்ஸ் வித்து நம்ம டொமேட்டோ சாஸோட கொடுத்தோம்னா இல்லை கெச்சப்போட கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் பார்த்திங்கன்னா உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.